அது என்னடா எங்க பார்த்தாலும் பொண்ணுங்கனாலதான் வண்டியில விழுவோம், பொண்ணுங்கனாலதான் ஆக்சிடென்ட் ஆகுது, பொண்ணுங்க தான் வண்டி ஓட்ட தெரியாம வண்டி ஓட்டுறாங்க, எதுக்கு வண்டி எடுக்கணும்? உண்மையை சொல்லி பசங்கனால ஒரு ஆக்சிடென்ட் கூட நடக்கலையா? பசங்க ஸ்பீடா வண்டி ஓட்டிட்டு போய் பொண்ணுங்களை வந்துட்டு பயன்படுத்தி அதெல்லாம் பண்றதுனால தான் பொண்ணுங்க பேலன்ஸ் இல்லாம போய் தான் இது பண்றாங்க. அதே மாதிரி பசங்க ட்ரிகர் பண்ணுவாங்க, லைக் பொண்ணுங்க வண்டி ஓட்ட மாட்டாங்க, பொண்ணுங்க தப்பா ஓட்டுறாங்க, லைக் பொண்ணுங்க நாளைக்கு ஆக்சிடென்ட் இப்போ கெத்து காட்டணும் அவங்களும் திரும்பி திரும்பி இது பண்றதுனால தான் விழுகுறாங்க. பசங்களும் விழுவாங்க, பொண்ணுங்களும் விழுவாங்க. என்ன தப்பு நடக்கும்னா, ஆப்போசிட்ல வரவன் ஒன்றும் ஓவர் ஸ்பீட் பண்ணக்கூடாது, ஓவர்டேக் பண்ணக்கூடாது, ஆரல்ஸ் நீ ஓவர் ஸ்பீட் பண்ணக்கூடாது, ஓவர்டேக் பண்ணக்கூடாது. இது ஒன்று தான் நடக்கும். ஆனால் நீ என்ன பண்ணுவ? ஜெண்டர் வைஸாக பண்ணி பொண்ணுங்க வண்டி ஓட்ட தெரியாது. உண்மை சொல்லு, நீ ஸ்பீடாக போய் நீ ஒரு நாள் கூட விழுகலை, பொண்ணு உன் கூட வந்ததுனாலையோ இல்லை பொண்ணு உன்னை க்ராஸ் பண்ணனாலையோ இல்லை உன் பொண்ணு ஒரு ஓவர்டேக் பண்ணி பிரேக் பண்ணனாலையோ தான் நீ விழுந்திருக்க. இது வரைக்கும் நீ ஓவர் ஸ்பீட் பண்ணியோ ஓன் மேல மிஸ்டேக் இருந்தால் நீ விழுந்ததே இல்லையா? ஒரு நாள் கூட விழுந்தது இல்லையா? வண்டி ஓட்டல தானே? எல்லாருமே விழுவாங்க. பெரிய பெரிய லாரியா இருந்தாலும் சரி, சின்ன சின்ன சைக்கிள் இருந்தாலும் சரி, எல்லாருமே விழுந்து எழுந்திருப்பாங்க. அதுக்கு ஜெண்டர்னால தான் மேட்ரு இல்லை, ஹேண்டில் பண்ணணும். பொண்ணுங்க ஏன் விழுகுறாங்கன்றத நான் சொல்லிடுறேன். பசங்க ஓவர் ஸ்பீட் பண்ணி பொண்ணுங்களை வந்துட்டு பயன்படுத்திடுவாங்க. அவங்க நார்மலாக கேஷுவலாக போயிட்டு இருப்பாங்க, இவங்க ஓவர்டேக் பண்ணி இப்படி ஸ்பீடாக போகும்போது பயம் வரும் ஆட்டோமேட்டிக்காக. அது பைக்குங்கிறது இல்லை, பெரிய பெரிய வண்டி வந்தாலுமே ஸ்பீடாக வரும்போதோ இல்லை நம்ம பக்கத்தில் வரும்போதோ நமக்கு ஒரு பயம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்லிப் ஆவாங்க, பேலன்ஸ் மிஸ் ஆகும். இதனால தான் அவங்க விழுகிறாங்க. பொண்ணுங்களே விழுவாங்க, பொண்ணுங்கனால தான் பசங்க. ஓகே, ஒரு சில பேர் அப்புறம் எனக்கு லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்ட ரைட் இண்டிகேட்டர் போட்டு அதெல்லாம் கான்டென்ட்டுக்காக போடுறது. எல்லாருமே எல்லாம் அப்படிலாம் இல்லை. எல்லாருமே இப்போ எல்லாருமே ரூல்ஸ்லாம் படிச்சுட்டு எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. மேபி பை மிஸ்டேக் பண்ணுறவங்க இருக்காங்க. அப்படி பார்த்தா ஆட்டோக்காரவங்க எல்லாம் கரெக்டாக போடுறாங்க, அவங்க மிஸ்டேக் பண்ணுறாங்களா, அவனுங்கனால ஆக்சிடென்ட் ஆகுதுல, அவன் ஓரமாக ஒதுக்குவான்னு நினச்சி நம்ம பொறுமையாக போயிட்டு இருப்போம், அவன் நடுவில் இது பண்ணிடுவான். இதெல்லாம் நடக்குது இல்லை. தயவு செய்து ஜெண்டராக இது பண்ணாதீங்க. இது ஜெண்டர் வச்சு இல்லை, நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க. ஒரு பைக் லவராக இருந்துட்டு நிறைய பேர் பைக்கை போட்டு ஓவராக த்ராட்டில் பண்ணுறது, லைக் சேஃப்டி கியர்ஸ் இல்லாமல் ட்ரைவ் பண்ணுறது, ரொம்ப ரிஸ்கியான ஒரு அன்சேஃபான ஒரு பிளேஸில் போய் லைக் ஓவர்டேக் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறீங்கல்ல. பசங்க வண்டியை வச்சு கெத்து காட்டுறதா இங்கே இருக்குது. ஆனால் என்ன சொல்லுவாங்க கடைசியில், பொண்ணுங்க தான் எல்லாமே காரணம். நீ யாரை இம்ப்ரெஸ் பண்ணுற? உனக்கு வாங்கின நீ பைக் வாங்கின, உனக்காக வாங்கின, அது நீ ஓட்ட வேண்டியதானே. அதை விட்டுட்டு நீ எதுக்கு இன்னொரு பொண்ணுக்காக இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிற? பொண்ணு இப்போ வருவா போயிடுவா, அவளை இம்ப்ரெஸ் பண்ணி ஒரு இது இல்லை. நீ அதே பைக்கை வச்சு உன் ஒய்ஃபை வச்சு கூட்டிகிட்டு போறியா, சேஃபாக கூட்டிகிட்டு போறியா? அந்த பொண்ணுக்கு அவ்வளோ பிடிக்கும். நீ இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ஒரு பொண்ணு முன்னாடி நீ ஸ்பீடாக போகிறல, அங்கே நீ வந்துட்டு கெட்ட பேர் தான் எடுப்ப. ஏன்னா பொறுக்கிம்பா இதெல்லாம் இருக்கும். நீ வந்து ஸ்பீட் கம்மி பண்ணி டீசெண்டான இதில் போனீங்களே, வா நல்ல பையன், ஹெல்மெட் போட்டுட்டு நீட்டாக போகிறான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை விட்டுட்டு ஓவர் த்ராட்டில் பண்ணி லைக் இடிக்கிற மாதிரி போயிட்டு இல்லை பயம்படுத்துகிற மாதிரி போயிட்டு இம்ப்ரெஸ் பண்ணுறேன்ற பேர் என்ன விட்டா அடிச்சு தூக்கிடுவான்ற அந்த மாதிரி பயம் வருதுன்னா அந்த பொண்ணு என்னைக்குமே இம்ப்ரெஸ் ஆக மாட்டான். அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ, ஓகேவா? நீ வாங்கின காசுல, நீ சம்பாதிச்ச காசுல நீ வாங்கின பைக் உனக்காக ஓட்டு, மற்றவங்களுக்காக ஓட்டாது. அதே மாதிரி அவங்களும் கஷ்டப்பட்டு உழைச்சி தான் சம்பாதிச்சிருப்பாங்க. அந்த பைக்கை கஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு வாங்கியிருப்பாங்க. பிடிச்சோ பிடிக்காமையோ வேலை செய்கிறதுக்கு வெளியே வருவாங்க. தயவு செய்து உன்னால் அவங்க லைஃப்பை கெடுத்துறாரு. உன் ஃப்ரெண்டு உன்னை நம்பி உன் பின்னாடி வர்றான் அப்படின்னா அவன் சொல்லணும், உண்மையான ஃப்ரெண்டாக இருந்தால் சொல்லணும், உன் கூட நான் வருவேன், எங்கே போனாலும் நான் வருவேன், ஆனால்
உன்னை நம்பி என்னை நம்பி நம்ம வீட்டில் இருக்காங்க. ஸோ பொறுமையா போ, சேஃபா போன்னு சொல்ற ஃப்ரெண்டு தான் உண்மையான ஃப்ரெண்டு. நீ போடா அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண, அந்த பையனை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக பொண்ணு போறதும், பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக பையன் போறதும் கெத்து இல்லை. 22 வருஷமா உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்து 4 பேர் நல்லா வாழ வைக்கணும்னு கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்க 4 பேர் முன்னாடி சந்தோஷப்படுத்து. 4 பேர் முன்னாடி இன்னொரு பொண்ணுக்காக அழுக வச்சிடாரு. நீ இறந்த இல்லை ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா எனக்கு உனக்கு மட்டும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. கஷ்டம் உனக்கு இல்லை, நீ அந்த அந்த ஒரு 7 minutesல போயிடுவ, ஃபியூ மினிட்ஸ்ல போயிடுவ. பட் அந்த பெயின் போவாது. தயவு செய்து வண்டி மாதிரி யூஸ் பண்ணுங்க. வண்டி பிடிச்சவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒரு ஸ்கிராட்ச் கூட விழுகாம பாத்துக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே கூட்டத்துல தான் வண்டியை போட்டு பிச்சு பண்ணாத்தி அதுக்கு என்ன ஒரு மிஷினாவோ கூட அது கன்சிடர். இங்க நிறைய பேர் அது மனுஷன் மாதிரி ட்ரீட் பண்றாங்க. ஆனா அதுக்கிடையில ஒரு மிஷினா கூட அதை ட்ரீட் பண்றாங்க. அதுக்கு அவ்வளோ மோசமா ட்ரீட் பண்றவங்க இங்க இருக்காங்க. தயவு செய்து அதை பண்ணாதீங்க. அது ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும். அது என்னதான் இன்னொருத்தவங்களோட பைக்காவே இருந்தாலுமே பைக் லவர்ஸ்க்கு அது ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் மாடிஃபிகேஷன் பண்ணி அதை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க இல்லையா. அது என்னன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மாடிஃபிகேஷன்லாம் அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பட் வே தி டிரைவ் ஆர் லைக் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும். அது சொன்னாலாம் புரியாது. தயவு செய்து சொல்கிறேன், நீ உனக்காக ட்ரைவ் பண்ணு, சேஃபாக ட்ரைவ் பண்ணு. உன்னை நம்பி ஒரு 4 பேர் உன் வீட்டில் இருப்பாங்க, உனக்காக இருப்பாங்க. அவங்களுக்காக இல்லைனாலும் உனக்காக நீ ஹாப்பியா இருக்கணும், நீ வாழணும்னு நினைச்சினா அடுத்தவங்க இம்ப்ரெஸ் பண்றதை விட்டுட்டு வாழல பாரு. அடுத்தவங்க இம்ப்ரெஸ் பண்றது வாழ்க்கையை விட்டுறாத. புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன்.